கதை நேரம். தெனாலிராமன் கதைகள். கழுதையின் அறிவு. தெனாலிராமனோட புத்தி சாதுரியத்தை பத்தியும் அவனோட அறிவாற்றலை பத்தியும் பல நாட்டு மன்னர்களுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் இந்த நாட்டு மன்னர்கள் எல்லாம் அதெல்லாம் கிடையாது, தெனாலிராமனோட எங்க நாட்டுல சிறந்த அறிவாளிகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு வந்தாங்க. பலரும் தெனாலிராமன் ஒரு புத்திசாலி அப்படிங்கறத ஏத்துக்க கூட மாட்டாங்க. இப்படிதான் ஒரு சமயம் தெனாலிராமனோட அறிவு கூர்மையை கேள்விப்பட்ட தூரமா இருந்த ஒரு தேசத்து மன்னன் தெனாலிராமனுக்கு ஒரு கடிதத்தை எழுதினா. எப்படியாவது தெனாலிராமனை நம்ம நாட்டுக்கு வர வச்சு அவன் பெரிய ஞானியெல்லாம் இல்ல, ஒரு முட்டாள்தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தான். அதனால தெனாலிராமனுக்கு எழுதின கடிதத்துல, தெனாலிராம, உங்களை எங்க நாட்டுக்கு வரவேற்கிறோம், எங்களோட அரண்மனைக்கு நீங்க வரணும், நீங்க பெரிய அறிவாளி அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, அது உங்க நாட்டுல வேணா சொல்லிக்கலாம், இங்க நீங்க வந்தீங்கன்னா கழுதையோட அறிவு மட்டும்தான் உங்களுக்கு அப்படிங்கறத எங்க அரசவை ஞானிகள் நிரூபிப்பாங்க, போட்டிக்கு நீங்க வரதுக்கு தயாரா அப்படின்னு இந்த கடிதத்துல எழுதி அனுப்பி வச்சிருந்தாரு. தெனாலிராமனுக்கு வந்த இந்த கடிதத்தை மன்னர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட காமிச்சாரு. ஆஹா, தெனாலிராமா, உன்னுடைய அறிவு கூர்மைக்கு ஒரு சோதனையா? இது மாதிரி சவால்களை தான் நீ ரொம்ப சந்தோஷமா எதிர்கொள்வியே, அதுபடி தாராளமா நீ போயிட்டு வா, உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நம்மளோட அரசாங்கம் உனக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. தெனாலிராமனுக்கோ தனக்கு இந்த கடிதம் வந்தபோதே அவருக்கு நல்லாவே விஷயம் புரிஞ்சிருந்தது. எப்படி இருந்தாலும் இந்த மன்னன் நம்மள சும்மா ஒன்னும் விருந்துக்கு கூப்பிடல, நம்மள இவரோட கடிதத்துல எழுதினது போலவே மட்டம் தட்ட தான் கூப்பிட்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. இருந்தாலும் அந்த நாட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுங்கிறத ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போனாரு. இப்படி அந்த தூர தேசத்துக்கு கிளம்பின தெனாலிராமனும் சும்மா ஒன்னும் போகல, தன் கூடவே தன்னோட கழுதையையும் கூட்டிட்டு போனாரு. இப்படி இந்த கழுதையோட பல நாட்கள் பயணம் செஞ்சு அந்த தூர தேசத்தையும் போய் அடைஞ்சாரு. இப்படி அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச தெனாலிராமன் தன் கூட இந்த கழுதையையும் உள்ளேயே கூட்டிட்டு போனாரு. அவரை பார்த்த இந்த அரசருக்கு ஒரே குழப்பம். இது என்னடா இது, தெனாலிராமன் தன் கூட ஒரு கழுதையை கூட்டிட்டு வந்திருக்காரு, சரி சரி, இருந்தாலும் எங்கிருந்தோ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்று அரசவையில உட்கார சொன்னாரு. அதுக்கு தெனாலிராமனும், இந்த பாருங்க, என்னோட கழுதைய என் பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும், அப்பதான் நான் இங்க உக்காருவேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன் இப்படி கழுதைக்கு இங்க இடம் கேக்குறீங்க அப்படின்னு இந்த அரசவையில இருந்த மத்தவங்க எல்லாம் கேட்டாங்க. இந்த பாருங்க, என்னோட அறிவை இதோ இந்த கழுதை கிட்டதான் நான் பத்திரமா கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு தெனாலிராமன். இந்த பதில கேட்டு குழம்பி போன அரசனும், சரி, உங்க கழுதைய உங்க பக்கத்திலேயே நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு அனுமதிச்சாரு. இப்படி தெனாலிராமன் தன் கழுதையோட அரசவையில உக்காந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்த அறிஞர் ஒருத்தர் எழுந்தாரு. எழுந்து தெனாலிராமனை பார்த்து, பாருங்க, எங்க நாட்டுக்கு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், நீங்க நல்லா நேற்று முழுக்க இளைப்பாறி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வியை நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி, இந்த உலகத்திலேயே உயர்வானது எது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலிராமனும் கொஞ்சம் கூட யோசிக்காம, இந்த உலகத்திலேயே உயர்வானது என் கழுதையோட வேர்வைதான் அப்படின்னு சொன்னாரு. இவர் இப்படி பதில் சொன்னதும் அதை கேட்ட எல்லாரும் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. என்னது, உங்க கழுதையோட வேர்வையா? அது எப்படி? உங்க கழுதையோட வேர்வை தான் இந்த உலகத்திலே உயர்ந்ததுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு இந்த அறிஞர். அதுக்கு தெனாலிராமனும், இந்த பாருங்க, உலகத்தோட விதியை மாத்த போறது ஒவ்வொருத்தரோட உழைப்பும் அவங்களோட வேர்வையும் மட்டும்தான்.
ஆனா இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னோட நலனுக்காக மட்டுமே வேர்வை சிந்துறோம். ஆனா என் கழுதையோ அடுத்தவங்களுக்காக வேர்வை சிந்தி உழைக்குது. அந்த உழைப்ப நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்படின்னாரு தெனாலிராமன். இவர் இப்படி பதில் சொன்னதும் அதுக்கு திரும்ப எதுவும் பேச முடியாம திருன்னு முழிச்சாரு அந்த அறிஞர். அப்புறம் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அமைதியாக உக்காந்துட்டாரு. இதுக்கு அடுத்ததாக இன்னொரு அறிஞர் எழுந்தாரு. அவர் தெனாலிராமனை பார்த்து, நிலவோட எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலிராமனும், ராத்திரி நேரத்துல என் கழுதையின் நிழலோட எடை எவ்வளவோ அதுதான் நிலாவோட எடையும் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட இந்த அறிஞரும், ஓஹோ, நீங்க புத்திசாலித்தனமா பேசுறதாக நினைச்சு ஒரு பதில் சொல்லியிருக்கீங்களா? எங்க உங்க கழுதையின் நிழலோட எடைய போட்டு காட்டுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டாரு. இந்த அறிஞர் தெனாலிராமன் கிட்ட இப்படி கேட்டதும் அதை பார்த்த மன்னரும், அப்பாடா, இந்த தடவை இந்த தெனாலிராமன் நல்லா வசமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அப்பதான் தெனாலிராமன் இந்த அறிஞரை பார்த்து, எதுக்கு என் கழுதையோட நிழல தனியா அளக்கணும்? நீங்க தராசோட ஒரு தட்டுல நிலாவை வையுங்க, அதுக்கப்புறமா நான் என் கழுதையோட நிழல இன்னொரு தட்டுல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த பதில கேட்ட இந்த மன்னரும் அந்த அறிஞரும், ஆஹா, நல்லா மடக்கிட்டாரே நம்மள, இதுக்கு நம்ம கிட்ட எந்த பதிலும் இல்லையே அப்படின்னு அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்ததா இன்னொரு அறிஞர் தன் மனசுல, இப்ப பிடிப்போம் நல்லா வசமா அப்படின்னு சொல்லி எழுந்து நின்னு தெனாலிராமனை பார்த்து, இந்த பாருங்க, இந்த உலகத்திலேயே எந்த அரசர் மிக சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு கேட்டாரு. இவர் இப்படி கேட்டதும் தெனாலிராமனும் தன்னோட கைய தன் கழுத பக்கமா நீட்டி இதுதான் அப்படின்னு காமிச்சாரு. உடனே இந்த அரசவையில இருந்த எல்லாருக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு. எழுந்து நின்னு காச்சு மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. என்னது, உங்க கழுதான் சிறந்த ஆட்சியாளரா? நீங்க எங்க அரசரை வேணும்னே கோபப்படுத்துற மாதிரி பதில் சொல்றீங்க. எதனால இப்படி நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னு எல்லாரும் கோபப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு தெனாலிராமனும் ரொம்ப அமைதியாக பதில் சொன்னாரு. இந்த உலகத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் அடுத்தவங்களை ஆட்சி செஞ்சு பெரிய ஆட்சியாளர்களாக ஆயிருக்காங்க. ஆனா என் கழுத அப்படி இல்ல, அது தன்னையே ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு, என் கழுத பொதி சுமந்துகிட்டு போகும்போது கால் வலிக்குது அப்படின்னா அது பாட்டுக்கும் கீழே உக்காந்துடும். அப்படி உக்காந்துருச்சுன்னா எந்த அரசர் வந்து முயற்சி செஞ்சாலும் அதை எழுப்பவே முடியாது. ஆனா தன்னை தானே ஆட்சி செய்யற என்னோட கழுத நினைச்சா மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொன்னாரு. இப்படி தெனாலிராமன் எல்லா பதிலுக்கும் தன் கழுதையவே கை காமிச்சு தன் கழுதைய பத்தியே பேசி பதில் சொல்லிக்கிட்டே வந்தபோதுதான் இந்த மன்னருக்கு விஷயம் புரிஞ்சுது. ஆஹா, நம்ம தெனாலிராமனை அவருடைய அறிவை கழுதையின் அறிவோட ஒப்பிட்டு அவருக்கு கடிதம் அமிச்சதாலதான் இப்படி எல்லா கேள்விகளுக்கும் கழுதையவே முன்னிறுத்தி எல்லா பதிலையும் சொல்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுது. இருந்தாலும் அவருக்கோ இந்த தடவை தெனாலிராமன் மேல எந்த ஒரு கோபமும் வரல. மாறாக அவரோட அறிவாற்றலையும் புத்தி கூர்மையையும் புரிஞ்சுக்கிட்டு அவரை நல்லா பாராட்டினாரு. தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கிட்டு அவருக்கு நிறைய பரிசுகள் கொடுத்து தன்னுடைய நாட்டுக்கே அமுச்சு வச்சாரு. அவ்வளோதான்.